உங்க லக்னத்துல இருந்து அது மறைவுல இருக்கான்றத பாத்துக்கோங்க. நீங்க பிறந்த கிழமையும் அதுக்கான கிரகமும் நான் எழுதி போடுறேன். செவ்வாய்க்கிழமையில வந்து பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகம்னா செவ்வாய் தான். வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு குரு, வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து சுக்கிரன், சனிக்கிழமை சனி கோள். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து என்ன கிழமை பிறந்திருக்கீங்க, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த கிழமைகள்ல எந்த கிழமை பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க. அந்த கிழமை வந்து உங்க லக்னத்துல இருந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்துக்கோங்க. இப்ப இந்த லைவ் வந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பதில் லைவ் இருக்கு. அதுல வந்து தெளிவா உங்களுக்கு என்ன கேள்விகள் வேணுமோ கேட்டுக்கலாம். வீடியோவை பாருங்க, டபுள் டேப் பண்ணிட்டு இப்படி டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க. துர்கா, ஜெயந்தி கண்ணன், ராஜி சுபாஷ், how are you? Nice, ராஜி சுபாஷ். ரவி, ஹாய். விஜய் நடராஜன், ஹாய் மா. I'm Aries, Tuesday 7th, Tuesday sunset. புரியல ஸ்ரீதர். 2 மின் ஃபேப்ரிகேஷன், ஹாய். ஸோ எல்லாருக்குமே ஹாய். வீடியோவை டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஏன்னா வந்து எடுத்த உடனே வந்து நம்ம கண்டென்ட்குள்ள போயாச்சு. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கேள்வி பதில், ஏன்னா டைம் கொஞ்சமாக இருக்கிறதுனால கேள்வி பதிலும் வந்து மத்தியானம் சீக்கிரமாக முடிச்சதுனால இன்னும் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலாம். ஸோ சீக்கிரமாக இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா இதை முடிச்சு நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க என்ன கிழமை பிறந்திருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 6, 7, 8, 10. இது லேப்டாப்ல வரல. 3, 1, 3, 6, 7, 8, 10, 12 இங்க இருக்கா? இந்த கிரகம் வந்து எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. 2, 4, 5, 11. ஒன்பது 11 விடுதேன்னு பார்த்தேன். ஓகேவா? ஓகேங்களா? சோ நீங்க வந்து என்ன கிழமை பிறந்திருக்கீங்க, இங்க இந்த இடத்துல வந்து உங்க ஜாதக கட்டத்துல இந்த இடத்துல இந்த கிரகங்கள் ஏதாவது நிக்குதான்னு பாருங்க. சோ அதற்கான இப்போ வந்து ஸ்தலம் எழுதுற, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பிறந்த கிழமை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு நம்பர் ஆகட்டும். இப்ப வந்து 1 to 9 நீங்க வந்து பிறக்கிறீங்க. அதாவது 10ஆம் தேதி பிறக்கிறீங்க, 11ஆம் தேதினா 2ஆம் நம்பர் 2க்குள்ள வந்துடும். ஸோ இந்த நம்பர்கள் ஆகட்டும், வாரம், திதி, கிழமை, இது எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணுமே
சும்மா வந்து ஒரு எதர்ச்சியா வந்து நடந்துடாது. ஏதோ ஒரு ரேண்டமா வந்து நீங்க வந்து ஒரு சண்டே பிறந்துட மாட்டீங்க, இல்லை டியூஸ்டே பிறந்துட மாட்டீங்க, தேர்ஸ்டே பிறந்துட மாட்டீங்க. இது எல்லாத்துக்குமே இதுக்கு பின்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் நீங்க வந்து இந்த கிழமை, எந்த கிழமையோட ஆளுமை நீங்க, ஓகேங்களா, அது நீங்க பிடிச்சீங்கன்னா அங்க வந்து அந்த கிழமை வந்து உங்க ஜாதக கட்டத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்ததுன்னா அது நீங்க என்ன பண்ணாலுமே வந்து கொஞ்சம் டெவலப் ஆகவே முடியாது. ஸோ இதை வந்து கிளியர் பண்ணிங்கனால்தான் நிச்சயமா வந்து உங்களால டெவலப் ஆக முடியும். சரிங்களா? அப்ப நீங்க வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா சிவன், அம்பாள். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி தெய்வத்தை எழுதிக்கோங்க. முருகர். போர்டு கிளியரா ஃபுல்லா தெரியுதா பாத்துக்கோங்க. ஃபுல்லா தெரியுதா? கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? போர்டு கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு. அது நீங்க ரொம்ப அப்படிங்களா? அதனால போர்டு படுறது தெரியுது. ஓகே, அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களோட பிறந்த கிழமையோட தெய்வம் என்ன தெய்வம் வந்து ரொம்ப சிறந்ததுன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன தெய்வம் அப்படின்னா சூரியனோட ஆளுமை கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வந்து சிவனும், திங்கட்கிழமை பிறந்தவங்க வந்து அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறந்தது, செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க முருகர் வழிபாடு, புதன்கிழமை பிறந்தவங்க தன்வந்திரி வழிபாடு, வியாழக்கிழமை பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அத்திவரதர் வழிபாடு, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு, சனிக்கிழமை வந்து பிறந்தவர் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை தரும். இப்ப இதற்கான ஸ்தலம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு, இல்லைன்னா நான் இதை அழிச்சிட்டு கூட ஸ்தலம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எழுத இடம் இல்லை, அதனால. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு இந்த கோதுமை தானம் வந்து செய்யணும். நெல்லையப்பர், காந்திமதி அம்மன். சரிங்களா? கோதுமை தானம் பண்ணணும். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் பச்சரிசி தானம் பண்ணணும். என்ன வழிபாட்டு முறை இது எல்லாமே சொல்றேன். இந்த கோவிலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எங்க இருக்குது? 1, 3, 6, 7, 8, 10, 12 வந்து மறைஞ்சிருந்தா இந்த ஸ்தலம் நிச்சயமா போயிட்டு நான் இப்ப சொல்றத வந்து செய்யுங்க. நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல மாற்றம் தெரியும். காஞ்சி காமாட்சி, அந்த ஸ்தலத்துக்கே போயிட்டு நீங்க வந்து இது வந்து தானம் கொடுக்கலாம்.
புதன்கிழமை பிறந்தவர்கள் வந்து மதுரை மீனாட்சி. ஓகே, ஸோ இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டீட்டெயில் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் பிறந்த கிழமை, நீங்கள் எந்த கிழமை பிறந்திருக்கீங்களோ அங்கே ஒரு சூட்சமம் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபக்ஷின்னு ஒன்று இருக்கு. நீங்கள் பிறக்கிறப்ப அந்த பஞ்சபக்ஷி என்ன பண்ணுதோ, அரசு, ஊன், உயிர், சாவு, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம அந்த அடுத்த சப்ஜெக்ட்ல பார்ப்போம். ஸோ இந்த கிழமையும், நீங்க எந்த கிழமை பிறந்திருக்கீங்க அந்த கிழமையும் இந்த பஞ்சபக்ஷியும் மிகப்பெரிய ரோல் வந்து நம்ம லைஃப்ல வந்து அது வந்து பங்கேற்கிறது. அப்போ இந்த விஷயத்த நீங்க வந்து சரி பண்ணும் போது நிச்சயமா வந்து மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கு. அதோட தாக்கமும் நிறைய இருக்கு. இப்ப இந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஞாயிறுனா வந்து பாத்தீங்கன்னா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய், புதன், குருனா வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு, சுக்கிரன் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு, அப்ப சனி. இந்த கிரகம் வந்து உங்க ஜாதக கட்டத்துல இந்த மாதிரி கட்டம் இருக்குன்னா, உங்க ஜாதக கட்டத்துல இந்த கிரகம் வந்து எங்க இருக்குன்னு நோட் பண்ணுங்க. சரிங்களா? நோட் பண்ணி இன்கேஸ் இந்த மறைவு ஸ்தானத்துல இருக்குதுன்னா நிச்சயமா இந்த ஸ்தலம் போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே போகலாம். நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு கோதுமை தானம், உங்க எடைக்கெடை தானம் கொடுத்தா ரொம்ப 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 சிறப்பு. அப்படி இல்லைன்னா, உங்களால முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமமா ஒரு 1 கிலோவோ 3 கிலோ உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த கோவிலே வந்து தானம் கொடுங்க. சரிங்களா? ஸோ கோதுமை தானம் நெல்லையப்பர் காந்தியம்மன் கோயில போயிட்டு பண்ணிட்டு, அர்ச்சனை பண்ணிட்டு, அங்க கொஞ்ச நேரம் எந்த கோயில் போனாலும் சரி மினிமம் வந்து ஒரு 1 or 2 hour ஆச்சும் அங்க இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்தலங்கள் போயிட்டு நீங்க வரும்போது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அண்ட் வந்து 2வது வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை பிறந்தவர்கள், ஓகேங்களா, அவர்கள் வந்து போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். ஓகேங்களா, காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். இந்த ஸ்தலம் போயிட்டு நீங்க பச்சரிசி தானம் உங்க எடைக்கு எடை கொடுக்கலாம். அல்லது மினிமம் அது ஒரு 1 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி. என்னாச்சு? ஓகேங்களா, வியாழன் குருவாயூர். ஓகே ஓகே, அந்த இது பத்தலன்னு அழிச்சிட்டேன். ஸோ உங்க ஜாதக கட்டத்துல இந்த கிரகம் வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா நிச்சயமா போயிட்டு வாங்க. இந்த 2, 4, 5, 9, 11 இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா இவர்கள் வந்து வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல வந்து இருந்தாலுமே இவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெற்றி பெற்றுருவாங்க. இப்ப இந்த 1, 3 இந்த இடத்துல வந்து இருக்கும் போது ஸ்ட்ரகிள் மேல ஸ்ட்ரகிள், இவங்களுக்கு வந்து லைஃப்ல என்ன பண்ணாலும் முன்னேற முடியாத சூழ்நிலை. நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அந்த கிழமையும் இதையும் இது பண்ணி மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றது வந்து கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவர்கள் நிச்சயமா இதை வந்து லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகத்தோட ஒரு தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். அப்ப வந்து லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? 3வது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் தூரம்பருப்பு தானம், முருகர் ஸ்தலமான திருச்செந்தூரில் வந்து அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான். திருச்செந்தூர்ல வந்து துவரம்பருப்பு தானம், அகெயின் அதே தான் உங்க எடைக்கெடை. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மினிமம் ஆச்சும் உங்களால எவ்வளவு முடியுதோ அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னா நீங்க நிச்சயமா வந்து எவ்வளவு உங்களால பண்ண முடியுதோ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பெல்லாம் வந்து சாதம் வாங்கி இது பண்ணுவாங்க, சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கள் வந்து அந்த கோவில்ல வந்து பயன்படுத்தணும். அதுக்காக சொல்றேன் நான். புதன்கிழமை பிறந்தவர்கள் 1, 3, 6, 7, 8, 10, 12 உங்க கிரகம் மறைந்திருக்கிறது என்றால் நீங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அங்க போயிட்டு உங்க எடைக்கெடை பச்சை பயிறு தானம்,
நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி. குரு வியாழக்கிழமை தேர்ஸ்டே பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து 1, 3, 6, 7, 8, 10, 12 வந்து மறைஞ்சிருந்தா நீங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து குருவாயூர். கொண்டக்கடலை தானம், எடைக்கு எடை கொண்டக்கடலை தானம். அத்திவரதரோட போட்டோ வந்து சின்னதா கூட, இந்த தெய்வங்களோட போட்டோ வந்து இந்த கிழமையில பிறந்தவர்கள் ஒரு சின்னதா கூட வச்சு சட்டையிலயோ அல்லது பர்ஸ்லயோ வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் காசி விசாலாட்சி. இங்க பாருங்க, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி 3 பேரும் வந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது அதேதான், எடைக்கெடை கொடுத்துருங்க. இப்ப வந்து நெய் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க எத்தனை கிலோ வந்து அது அகைன் வந்து உங்களோட வசதியை பொறுத்து எவ்வளவு முடியுதோ பண்ணலாம். அடுத்தது வந்து சனிக்கிழமை பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு வந்து தானமா கொடுக்க கூடாது, அதனால வந்து கருப்பட்டி. ஓகேங்களா? எள்ளு வந்து தானமா கொடுக்க கூடாது, அதனால கருப்பட்டி. கருப்பட்டி தானம் பண்ணுங்க, எடைக்கு எடை கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலயமா தான் நிச்சயமா வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. சிம்பிள். உங்களோட நீங்க எந்த கிழமை பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க. அந்த கிழமை வந்து 1, 3, 6, 7, 8, 10, 12 வந்து மறைஞ்சிருக்கான்னு பாருங்க. அந்த மறைஞ்சிருந்தால் நிச்சயமா வந்து நீங்க இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் வந்து 2, 4, 5, 9, 11 இருந்து நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா நிச்சயமா லைஃப்ல ஒரு நாள் நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இதை அழிச்சிடலாமா? நிறைய பேர் கேள்வி போட்டுருக்கீங்க, கண்டிப்பா படிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு பைட்ஸ் மாதிரி இன்னைக்கு வந்து நான் கொடுக்க போறேன், சின்ன தகவல்கள்.